சேலம் பாலியல் புகார் விவகாரத்தில் கைதான நபருக்கும் தாவேக்காவுக்கும் தொடர்பில்லை என அக்கட்சியின் மாவட்ட செயலர் மணிகண்டன் மறுப்பு தெரிவித்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வறுமையில் வாடும் பெண்களுக்கு பண உதவி செய்வதாக கூறி ஆபாச வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி துன்புறுத்தி வந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அவரது செல்போனில் பல பெண்களின் வீடியோக்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே கைதானவர் தாவேக்க பிரமுகர் என வெளியான தகவலை அக்கட்சியின் சேலம் தெற்கு மாவட்ட செயலர் மணிகண்டன் மறுத்துள்ளார். கைதானவருக்கும் தாவேக்காவுக்கும் தொடர்பில்லை என்றும் பொய் செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தாவேக்க மாவட்ட செயலர் குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற முயலாமல் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை தாவேக்க நிர்வாகி மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை அதிமுக அரசு மூடி மறைக்க முயன்றதைப் போல குற்றவாளிகளை காப்பாற்ற முயலாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதோடு அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என கனிமொழி வலியுறுத்தியுள்ளார்.